பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். +2 பொதுத் தேர்வில் தென்காசி மாவட்டம் குத்கல் வலசையில் செயல்பட்டு வரும் ஆக்ஸ்போர்டு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாவட்ட அளவில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளது. இந்த பள்ளியில் பயின்று வரும் மாணவி கார்த்திகா 595 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். அவர் இயற்பியல், கணிதம், கணினி அறிவியலில் 100 மதிப்பெண்களும், தமிழ், ஆங்கிலத்தில் 98 மதிப்பெண்களும், வேதியியலில் 99 மதிப்பெண்களும் பெற்றார். அவருக்கு பள்ளி தாளாளர் அன்பரசி, சட்ட ஆலோசகர், வழக்கறிஞர் திருமலை, ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் கோதர். சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. விழுப்புரம் 4 முனை சந்திப்பு அருகே விழுப்புரம் போக்குவரத்து காவல் மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் இணைந்து பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் விழுப்புரம் போக்குவரத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர் குமரராஜா, விஜயரங்கன் மற்றும் டாக்டர் திருமாவளவன், அருள்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வு செய்து துண்டு பிரசுரங்கள் வழங்கினர். இதில் தலைக்கவசம் அணிதல், சீட் பெல்ட் அணிந்து வாகனம் இயக்குவது, மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது போன்ற உறுதிமொழி எடுத்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். பெரியகுளம் வலையில் சிக்கிய மரநாய். பெரியகுளம் வலையில் சிக்கிய மரநாய் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள சலீம் என்பவர் வீட்டில் புறா உள்ளிட்ட வளர்ப்பு பிராணிகளை வளர்த்து வந்துள்ளார். இவர் வளர்க்கும் புறாக்களை பூனை அடிக்கடி பிடித்து கொண்டு செல்வதால் பூனையை பிடிப்பதற்காக வீட்டில் கூண்டு வைத்துள்ளார். இன்று பூனையை பிடிப்பதற்காக வைக்கப்பட்ட கூண்டில் வனப்பகுதியில் உள்ள மரநாய் சிக்கி இருந்தது. இந்நிலையில் தீயணைப்பு துறையினர் மரநாயை கொண்டு சென்று வனப்பகுதியில் விட்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜயகுமார். பழனி மாணவி +2 தேர்வில் 599 மதிப்பெண் பெற்று சாதனை. தமிழ், கணக்கு பதிவியல், வணிகவியல், பொருளியல், கணினி பயன்பாட்டு பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பாரத் வித்யா பவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் மாணவி ஓவியா அஞ்சலி +2 தேர்வு முடிவில் 600க்கு 599 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். தமிழ், கணக்கு பதிவியல், வணிகவியல், பொருளியல், கணினி பயன்பாட்டு பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆங்கில பாடத்தில் 99 மதிப்பெண் பெற்றுள்ளார். மாணவி ஓவியா அஞ்சலியை பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கி பாராட்டினர். ஓவியா அஞ்சலி படித்து ரிசர்வ் வங்கியில் பணியாற்ற விரும்புவதாக தெரிவித்துள்ளார். பள்ளியில் தனக்கு ஆசிரியர்கள் நன்கு ஒத்துழைப்பு கொடுத்து கற்றுக் கொடுத்ததன் காரணமாக 599 மதிப்பெண் பெற்றதாகவும் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கும்போது முதல் மதிப்பெண் பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். அஞ்சலி, நான் இங்கே பாரத் வித்யா பவன் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் இங்கே எல்கேஜிலேருந்து படிச்சுட்ருக்கேன். நான் 10th, 11th and 12th இப்போ ஃபஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன். இப்போ 12th 599 எடுத்திருக்கேன். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன்ஸ் என்னோடய டீச்சர்ஸ் சப்போர்ட் அண்ட் அவங்க எனக்கு கொடுத்த கோஆப்ரேஷன், நான் அவங்களுக்கு கொடுத்த கோஆப்ரேஷன் தான். தமிழ் அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், சிஏ எல்லாத்துலேயும் சென்டம். இங்கிலீஷில் 99. எல்லாத்துமே டீச்சர்ஸ் சப்போர்ட் தான் மெயினாக எனக்கு இருந்துச்சு. எல்லாருமே எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அவங்க கொடுத்த சப்போர்ட்னால தான் இவ்வளோ வந்திருக்க முடிஞ்சிச்சு. பராமரிப்பு பணிகளை பார்வையிட்டார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷ்வந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சங்கராபுரம் வடக்கு ஒன்றியம் மூங்கில்துறைப்பட்டு ஊராட்சியில் அமைந்துள்ள கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் நடைபெற்று வரும் சீரமைப்பு மற்றும் விரிவுபடுத்தும் பணிகளை கள ஆய்வு செய்து ஆலையின் இயந்திர பராமரிப்பு பணிகளை பார்வையிட்டனர். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரசாந்த், சுற்றுலாத்துறை மற்றும் சர்க்கரைத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், ரிஷ்வந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர், அரசு துறை சேர்ந்த உயர் அதிகாரிகள், அலுவலர்கள், மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், சார்பு அணி நிர்வாகிகள், தோழர்கள் என அனைவரும் உடனிருந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும்
மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. தேனி வீரபாண்டி திருவிழா ஆரம்பம். 2ஆம் நாளை குவிந்த பக்தர்கள் கூட்டம். தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றது தேனி வீரபாண்டியில் ஸ்ரீ கௌ மாரியம்மன் கோவில் திருவிழா. முல்லை பெரியாறு ஆற்றை ஒட்டியுள்ள இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து நேர்த்திக்கடனை செலுத்தி அம்மனை தரிசனம் செய்வார்கள். மே 6ஆம் தேதி திறக்கப்பட்டு மே 13ஆம் தேதி நள்ளிரவு 12 மணி வரை 24 மணி நேரமும் நடை திறந்திருக்கும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவிழாவையொட்டி முல்லை பெரியாற்றில் கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. திருவிழா தொடங்கிய நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முல்லை பெரியாற்றில் நீராடி தீச்சட்டி, 1000 கண் பானை, பால்குடம் ஆகிய வேண்டுதல்களை நிறைவேற்றினர். சிலர் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். மேலும் மண் கலயத்தில் புனித நீர் எடுத்து வந்து திருக்கம்பத்திற்கு ஊற்றியும் மாவிளக்கு எடுத்தும் அம்மன் தரிசனம் செய்கின்றனர். திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலைத்துறையினரும் வீரபாண்டி பேரூராட்சி நிர்வாகமும் இணைந்து செய்துள்ளனர். மேலும் பக்தர்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டத்தின் அனைத்து பேருந்து நிலையங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜயகுமார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி. ஸ்ரீ வலம்புரி பால விநாயகர் கோவிலில் 8ஆம் ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா இல்லோடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி பால விநாயகர் கோவில் 8ஆம் ஆண்டு கும்பாபிஷேக பூர்த்தி விழா நடைபெற்றது. இதில் 1/5/2025 வியாழக்கிழமை அன்று பந்தக்கால் நட்டு விழா தொடங்கியது. தொடர்ந்து தினமும் சிறப்பு அபிஷேகம், ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து புதன்கிழமை இன்று காலை 9 மணிக்கு 108 பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து பால விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து 9:30 மணிக்கு எஜமான சங்கல்பம், விநாயகர் பூஜை, வருண பூஜை, மகா பூர்ணாகிதி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலதாளம் முழங்க கலசம் ஆலயத்தை வலம் வந்து மூலவருக்கு மகா அபிஷேகம், கலபிஷாபிஷேகம், 108 சங்காபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பல மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இரவு உற்சவ வலம்புரி பால விநாயகர் பல மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பூப்பல்லாக்கில் வீதியுலா நடைபெற்றது. விழாவில் ஏராளமான பக்தர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் இல்லோடு கிராமத்தில் எழுந்தருளிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஆலய 8ஆம் ஆண்டு பூர்த்தி விழா. முன்னோர்கள் இந்த கிராமத்துல நல்லா வாழ்ந்து வெளியில எல்லாரும் பெரிய பெரிய லெவல்ல எங்க குடும்பத்தார்கள் எல்லாரும் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஆலயத்தை நல்ல முறையில கட்டி இன்னைக்கு 8 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் அந்த நாளை பூர்த்தி விழாவாக எல்லாரும் விடுமுறை காலன்றனால இந்த நாளை தேர்ந்தெடுத்து மிக ஒரு 1000 பேர் கூடி நல்ல ஒரு கும்பாபிஷேகம் அளவில் அன்னதானம், நல்ல பூஜை புனஸ்காரத்தோட எல்லாரையும் வர வச்சு, சொந்த பந்தங்கள்லாம் வர வச்சு நாங்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம். எங்கள் கிராமத்தோட ஒத்துழைப்போட எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் வராங்க. இந்த நாளில் பார்க்குறோம். விழாவை சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சு எல்லாருக்கும் விழா குழுவின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல முறையில் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்லாம் சேர்ந்து பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக சிறப்பாக கொண்டாடுறாங்க. நாங்கள் இந்த ஊரில் பிறந்தன்றதுக்காகவே ஒரு பெருமைப்படுற லெவலுக்கு எங்களோட வலம்புரி பால விநாயகர்
ஒவ்வொரு இடத்துலயும் அந்த சக்கராஸ் வந்து நடுவுல நிக்கும்னு சொல்லுவாங்க ஒரு ஊருக்குள்ள. ஆனா எங்களுக்கு தெரியாமையே இந்த ஒரு கிராமத்துல எங்க ஊரோட நடுவுல ஒரு பால விநாயகர் ஆலயம் இருந்து அவர் வந்து ஒரு வழி வாய்ந்தவரா இருந்து இந்த இல்லோட கிராமத்தை நல்லபடியா பார்த்துக்கிறாரு. நன்றி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.